இன்றைய பாடல் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரம் 6வது தலைப்பு வைரவி மந்திரம். பாடல் எண் 1077. ஆகின்ற மூவரும் அங்கே அடங்குவர். இது முதல் அடி. ஸோ ஆகின்றனா ஆகி நின்ற மூவரும் 3 பேர் நிற்கிறாங்க இங்க. யாரு? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். 3 பேர். படைத்தல் தொழில், காத்தல் தொழில், அழித்தல் தொழில். ஸோ 3 பேர். அவங்க அங்கே அடங்குவர் அப்படிங்கிறாரு. எங்க அடங்கி நிற்கிறாங்க அப்படின்னா வைரவி தேவிக்குள்ள தான் அடங்கி நிற்கிறாங்க. வைரவி தேவிக்குள் இந்த 3 பேருமே அடங்கி நிற்கின்றார்கள். இது முதலடியில சொல்றாரு. 2வது அடியில போகின்ற பூதம் பொருந்தும் புராதாரர் அப்படின்னு சொல்றாரு. போகின்ற அப்படின்றாரு. போகின்றனா நேரடியா போகின்றனா ஒரு விஷயம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொருள் எடுத்துக்க கூடாது. தமிழுக்கு வார்த்தைக்கு பல பொருள்கள் இருக்கின்றது. ஸோ இந்த இடத்துல போகின்ற, போதல் அப்படின்னா உரியதாதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு தமிழ் அகராதியில். அப்போ உரியதாகின்ற பூதம் அப்படின்னா யாருக்கு உரியதாகின்ற பூதம் அப்படின்னு பார்த்தோம்னா வைரவி தேவிக்கு உரியதாக இருக்கின்ற பூதங்கள் தான். எது? 5 பூதங்கள். அது பொருந்து புராதாரர் அப்படின்னு சொல்றார். ஸோ புராதாரர்னா இறைவன் தான், ஆதியிலிருந்தே இருக்கின்ற இறைவன். இந்த 5 பூதங்களுமே வைரவி தேவிக்கு உரியதாக இருக்கின்றது. ஆனா இவங்க எல்லாருமே அந்த புராதனமாக இருக்கின்ற அந்த ஆதியிலிருந்து இருக்கக்கூடிய இறைவனோடு இங்கு பொருந்தி இருக்கின்றார்கள். ஸோ இது 2வது அடியில சொல்றாரு. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாரு. தனித்தனியா விளக்கம் பார்க்கும்போது வேற வேற மாதிரி இருக்கும். 4 அடிக்குன்னு சேர்த்து பொருள் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே புரியும். 3வது அடியில சார்கின்ற சார்பு வழி சாரார் சதிர்பெற. இது 3வது அடி. சார்கின்ற அப்படிங்கிறது. சார்தல் அப்படின்னா ஒரு பொருளோடு ஒரு பொருள் சார்ந்து நிற்றல். அதாவது சார்தல்னா கலத்தல், ஒத்தல், இதெல்லாம் தமிழுக்கான பொருள். இப்போ சார்கின்றனா அந்த வைரவி தேவியோட யாரு கலக்கிறாங்களோ, யாரு சாதகர் இந்த இடத்துல கலக்கின்ற சாதகர், அவர் வைரவி மந்திரத்தோட சார்பு வழி அப்படிங்கிறாரு. சார்புனா கிட்டுதல் அப்படின்னு பொருள், ஒரு விஷயம் கிடைக்கிறது. அப்ப இவங்க வைரவி தேவியோட யார் சார்ந்திருந்து அந்த மந்திரத்தை தொடர்ந்து உபதேசித்து அவளோடு இங்கு கலந்து நிற்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு விஷயம் கிட்டுதான். சார்பு அப்படின்னா கிட்டுதல் அப்படின்னு பொருள். அடுத்து சாரார் சதிர்பெற அப்படிங்கிறாரு. சாரார் அப்படின்னா ஒரு சிலர் அப்படின்னு பொருள். சாரார் அப்படின்னா இங்க பல பேர் சாதகம் செய்யறவங்க இருக்கலாம். ஆனா சிலர் மட்டும்தான் அதில் முற்று பெற்ற நிலைக்கு போறாங்க. அவங்க தான் அந்த வைரவி தேவியோட கலந்து இருக்க முடியும். அவங்களுக்கு தான் அந்த கிட்டுமா. என்ன கிட்டுது அப்படின்னா சதிர் பெற அப்படிங்கிறாரு. சதிர் என்றால் பேரு என்று பொருள். பேரு என்றால் யாருக்குமே கிடைக்காத ஒரு பொருள் தான் பேரு. அப்ப இந்த வைரவி தேவிய யார் ஒருத்தர் அந்த மந்திரத்தை தொடர்ந்து உபதேசித்து அவளோட சார்ந்து அவரோட கலந்து இருக்கின்றார்களோ அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது. யாரு? சாதகம் செய்யற எல்லாருக்குமே கிடைக்கல, சிலருக்கு மட்டும்தான் கிடைக்குது. அவர்களுக்கு யாருக்கும் கிடைக்காத ஒரு பேரு ஒன்று கிடைக்கின்றது. இது 3வது அடியில சொல்றார். 4வது அடியில போகும் திரிபுரை புண்ணியத்தோர்க்கே அப்படின்னு சொல்றாரு. திருப்பி இங்க போகும் திரைபுரை அப்படின்றாரு. திருப்பி போகுதல்னா போறது கிடையாது. நான் இப்பதான் சொன்னேன் உரியதாதல் அப்படின்னு பொருள். அப்போ உரியதாக இருக்கக்கூடிய திரிபுரை யாருக்கு உரியதாக இருக்காங்க? இப்போ சாதகம் செய்யறவங்களுக்கு. அவங்கதான் வைரவீதியோடவே கலந்துட்டாங்க. அவங்களுக்கு தான் கிடைக்காத ஒரு பொருள் கிட்டியிருக்கு. அவங்களுக்கு தான் கிடைக்காத ஒரு பேரு கிடைச்சிருக்கு. என்ன பேரு கிடைச்சிருக்கு? திரிபுரை தேவியே அங்கு அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றாள். ஸோ அதான் எல்லாத்துக்கும் அந்த திரிபுரை தேவிக்கு இவர் உரியவளாயிட்டார். உரியவட்டாயிட்னா புண்ணியத்தோருக்கே அப்படிங்கிறது. புண்ணியம் அப்படின்னா பலமுறை வகுப்புல சொல்லியிருக்கேன். நம்ம பாவ புண்ணியம்னு சொல்லுவோம். புண்ணியம்னா ஏதோ ஒரு பொருள் நம்ம கிட்ட கிடைக்குது, இது நல்ல விஷயம், அது இருக்கும் போல, தான தர்மம் பண்ணா புண்ணியம் வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா புண்ணியம் என்று சொல்லப்படுவது என்னவென்றால் தர்மம், அறம், தூய்மை 3 தான் புண்ணியமே. தர்மத்தின் அறத்தின் வழியாக இருப்பவர்கள், தர்மத்தின் வழியாக இருப்பவர், தூய்மையின் வடிவாக யார் இருக்கின்றார்களோ அவர்கள் தான் புண்ணியத்தின் வடிவானவர்கள் அப்படின்னு பொருள். அப்ப திரிபுரைய இவங்களுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன நடக்குதா இந்த இடத்துல? தூய்மையானவர்களாக ஆகிறார்கள். அப்படின்னா என்ன? அவர்களிடம் இருக்கக்கூடிய வினைகள், பாவங்கள் அத்தனையும் போகின்றது. அவர்கள் அறத்தின்படியே நடக்க ஆரம்பிப்பார்கள், தர்மத்தின்படியே நடக்க ஆரம்பிப்பார்கள். அதான் புண்ணியத்தோருக்கே அப்படிங்கிறார். புண்ணியத்தோருக்குன்னா திருமுறை யாருக்கிட்ட உள்ள வந்து உட்கார்ந்து இருக்காளோ அவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறது. ஸோ நாளடிக்கும் சேர்ந்து பொருள் பார்த்தோம் என்றால்
இது 3வது பாடல். வைரவி மந்திரம் என்றால் என்ன அப்படின்றது முன்னாடி சொல்லியிருக்காரு. அது எத்தனை எழுத்து இருக்கு, 14 எழுத்துக்கள் இருக்கின்றது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதுல யார் ஒருத்தர் அந்த 16 எழுத்துக்கள் மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த வைரவி தேவி மந்திரத்திற்கு உள்ளே அடங்கி இருக்கக்கூடிய இந்த பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன் 3 பேருமே அடங்கி இருக்காங்க வைரவி தேவிக்குள்ள. அப்ப என்ன பொருளாவது, யார் ஒருத்தர் இந்த வைரவி மந்திரத்தை உபதேசித்து அதனுடைய முற்று பெற்ற நிலைக்கு செல்கிறார்களோ அவர்களால் இந்த 3 தொழிலையும் செய்ய முடியும். அதான் அதோடைய உட்பொருள். ஏன்னா வைரவி தேவி இவங்களுக்குள்ள அடங்கி இருக்கா, வைரவி தேவி திரிபுரைக்குள்ள அடங்கி இருக்கா. திரிபுரையே சாதகம் செய்யறவங்களுக்கு உள்ள வந்து உட்கார்ந்துடுறா. அப்ப திரிபுரை உள்ள இருக்கா, வைரவி தேவி உள்ள இருக்கா, அவங்களுக்குள்ள இந்த 3 பேருமே அடங்கி இருக்காங்க அப்படின்னா இப்ப ஒரு சாதகர் முற்று பெற்ற நிலையில இந்த 3 தொழிலையும் செய்யலாம். இது பாடலுடைய முதலடியில் இருக்கக்கூடிய உட்கருத்து. அப்போ 3 தொழிலை மட்டும்தான் செய்ய முடியுமா? படைக்கும் தொழில், காத்தல் தொழில், அழைத்தல் தொழில், 3 தொழில் செய்யறாங்களே, எப்படி செய்யறாங்க, என்ன செய்யறாங்கன்னா அது அடுத்தடியில சொல்றாரு. 2வதுல இந்த 5 பூதங்கள் இருக்கு இல்லையா, இந்த 5 பூதங்களும் இவர்களுக்கு உரியதாக இருக்கின்றது. இந்த 5 பூதங்கள் இந்த திரிபுர சக்தி, வைரவி தேவி எல்லாருமே எதோடைய உரியதாக இருக்கிறார்கள்? அந்த புராதனமாக இருக்கக்கூடிய இறைவனுக்குள்ளே அடங்கி இருக்கின்றார்கள், பொருந்தி இருக்கின்றார்கள். அவர் தான் எல்லா தொழிலையுமே செய்கிறாரு. ஆனா அந்த திரிபுரை சக்தியை இவங்களுக்குள்ள பொருந்தி இருக்கிறனால அவர் மட்டும்தான் செய்யணும்ல, இவர்களாலும் பஞ்சபூதத்தை கட்டுப்படுத்த இயலும். அவர் தான் அல்டிமேட் எல்லாத்துக்கும். இவர்கிட்ட செஞ்சாலும் அவர்கிட்ட இருந்து வாங்கி தான் இதை கொடுக்க முடியும். இப்ப திரிபுரை சக்தி ஒரு விஷயத்த செய்யறா அப்படின்னா, 5 தொழில்களை செய்யறா அப்படின்னா அந்த புராதனமாக இருக்கக்கூடிய இறைவன்கிட்ட இருந்து தான் வாங்கி செய்வான். அதை இந்த சாதகருக்குள்ள இருந்தே செய்வாள். அப்போ 3 தொழிலையும் அவர்களால் செய்ய முடியும். 5 பூதங்களையும் இவர்களால் கட்டுப்படுத்த முடியும். மழை பெய்யுனா மழை பெய்யும், வெயிலே போனா வெயில் போயிடும், புயல் அடிக்கணும் காத்தே வானா வந்துடும். ஒரு கொந்தளிக்கின்ற கடல் இருக்கு, கடலை கொந்தளிக்காத நில்லுனா கடல் அமைதியாயிடும். ஸோ இதான் 5 பூதங்களையும் அவர்களுக்கு அந்த கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலானது அவர்களுக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கின்றது அப்படின்னா, இந்த மந்திரத்தை யார் யார் சொல்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும்னு பொருள் அல்ல. அந்த மந்திரத்தை தொடர்ந்து உபதேசித்து வைரவி மந்திரத்தோடே கலக்க வேண்டும், உணர வேண்டும் அந்த மந்திரத்தை. அப்படி உணரும் பொழுது அவர்களுக்கு கிடைக்கின்றது. வைரவி மந்திரத்தை உணர்ந்து அதனோடு கலக்கும் பொழுது அவர்களுக்கு யாருக்கும் கிடைக்காத பேரு ஒன்று கிடைக்கின்றது. அந்த பேரு தான் திரிபுர சக்தி. அந்த திரிபுர சக்தி அவர்களுக்கு உரியவளாகின்றாள். அவள் உரியலாகும் போது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய வினைகள், பாவங்கள், பிறவிக்கு காரணமாக இருக்கக்கூடிய அத்தனையும் அவர்களை விட்டு விலகி அவர்கள் தூய்மையானவராக ஆகின்றார். ஸோ தூய்மையானவராக ஆகும் பொழுது அவருக்கு அந்த 3 தொழில்களையும் அவரால் செய்ய முடியாது, 5 பூதங்களையும் அவரால் கட்டுப்படுத்தி வைக்க முடிகின்றது. இதுதான் அந்த பாடலுடைய கருத்து. ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்கள். 3வது பாட்டிலே இவ்வளோ ஆழ்ந்த கருத்தா சொல்லிட்டார். வைரவி மந்திரத்தை உபதேசிச்சு அதனுடைய முழுமை பெற்ற தன்மையில அவர் எப்படி இருப்பார் அப்படின்றத இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. ஐயா, அந்த திரிபுர சக்தி வரைக்கும் முந்தி ஒரு சாதகர் ஒழுங்கான முறையிலே இறைவனை வழிபட்டு அவருடைய அந்த அருள் எல்லாம் பெற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அவருக்கு அவருக்கு அந்த சாதகருக்கு இந்த இறை அருள் கிடைச்ச உடனே அந்த இப்ப நீங்க இதுல சொல்லப்பட்ட மாதிரி இந்த பூதங்களை 5 கட்டுப்படுத்துறதுக்கோ மழை பெய்யண்டா பெய்யண்டா அந்த அந்த அருள் அவரே கிடைக்கும். அந்த வழியிலும் போகலாம் தானே, அது அதே சொல்லலாம். இங்க நான் சாதாரணமாக ஒருத்தர் வந்து கோயிலுக்கு போய் ஒரு பக்தியோடு இருக்கிற பட்சத்துல அவருக்கு கிடைக்குமா இது அப்படின்னு கேக்குறீங்க இல்லைங்களா? அதாவது இந்த வைரவி மந்திரம் என்று சொல்லப்படுறது சும்மா ஒரு பிறவிலே நடக்கக்கூடிய காரியம் அல்ல, ரொம்ப கடினம். ஏன்னா ஒரு 5 தொழில்களையே செய்யணும், பஞ்சபூதங்களையே கட்டுப்படுத்தி வைக்கணும் அப்படின்றது சும்மா ஒரு வருஷம் உட்காந்து சாதகம் செஞ்சா உடனே கிடைக்கிறது அல்ல. இதெல்லாம் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் 100 வருஷம் செய்யக்கூடிய சாதகம். சென்ற பிறவியில் ஒருத்தர் அதனுடைய தொடர்ச்சி இருந்தால்தான் இந்த பிறவிலாவது செய்ய முடியும். இல்ல எனக்கு என்னைக்கா இருந்தாலும் கிடைச்சா போதும்னு யார் ஒருத்தர் இந்த பிறவியில் அந்த சாதகத்தை செய்யறாரோ அப்பதான் இன்னொரு பிறவிலையாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரே பிறவில கிடைக்கிறதுக்கு நிச்சயமாக அப்ப அதற்கு ஏற்றாற் போல் மனப்பக்குவம் வேணும். என்ன மாதிரி மனப்பக்குவம் வேணும்னா, கண்ணப்பா நாயனார் மாதிரி மனப்பக்குவம் வேணும். கண்ணையே பிடிங்கி கொடுக்குற அளவுக்கு பக்குவம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அவருக்கு இந்த பிறவிலே நிச்சயமாக கிடைக்கும் ஐயா. சரிங்களா ஐயா? அது 10 மார்க்கம், இது யோக மார்க்கம். ஆமா யோகா. நன்றி. நல்லது.